ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே. உன் தாய் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று காத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, என் வாக்கை நிராகரித்து விடாதே. என்னை மதிக்காமல் தள்ளிவிட்டு போய்விடாதே. நீ என்னை மதிக்காமல் தள்ளிவிட்டு போய்விட வேண்டும் என்றுதான் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. காரணத்தை தெரிந்து கொள். வீழ்ந்து விடாதே என் குழந்தையே. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் செயல்களை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கும் இந்த தாயை நீ அவமதித்து விட்டாயானால் அதுவே உன் எதிரிக்கு ஆனந்தமாகிவிடும் தங்கமே. அவனுக்கு இந்த தாயை இவள் அரவணைக்கவில்லை என நினைத்து, அதனால் இந்த தாயும் இவளை அரவணைக்காது என்று முடிவெடுத்து உனக்கு செய்ய வேண்டியதை இன்னும் அதிவீரியத்துடன் செய்துவிடுவான் என் பிள்ளையே. அந்த வேதனைகளுக்கு காரணம் உன்னுடைய உறவுகள்தான். உன் வீட்டில் இருக்கும் உனக்கு பிறந்த குழந்தைகளும் சரி, உன்னை கட்டிய உறவும் சரி, மிகுந்த வருத்தத்தை தான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ தவிர உன்னை எந்த விதத்திலும் கவலைப்படதான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் பத்தாது என்று உனக்கு அருகில் இருப்பவர்களும் பக்கத்தில் இருப்பவர்களும் வேறு உன்னை தொந்தரவு செய்ய என்ன செய்ய வேண்டும் என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. உன் வாழ்க்கையை எப்படி இதிலிருந்து மீட்டெடுப்பது என்று வேதனையோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நல்ல நாளுக்காக உன் தாய் காத்திருக்கிறேன். இப்போது நடக்கப் போகும் செயல் என்ன தெரியுமா? உன்னுடைய எதிரிக்கு அழிவு காலம் ஆரம்பித்தது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது பிள்ளையே. அந்த அழிவு காலத்தை அவன் பெறப்போகிறான் பிள்ளையே. அதை உன் தாய் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் என்பதை அவனுக்கு தெரிந்து கொண்டான் குழந்தையே. இது அவனுக்கு தெரிந்து விட்டது. நான் செய்யும் செயல்தான் எனக்கு இதுவெல்லாம் கிடைக்கும் என்பது அவனுக்கு புரிந்து கொண்டது. நான் உனக்கு செய்ததை தாய் எனக்கு செய்கிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால்தான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அடுத்த முயற்சி ஆவது அவனது முயற்சி என்னவாக இருக்கிறது தெரியுமா? இதிலிருந்து அவன் தப்பிக்க செய்யும் முயற்சியாக இருக்கிறதா என்று இதை கேள். அவனுக்கு வரும் கெட்ட நேரத்தை அவனுக்கு வந்துவிட்டது. கெட்ட நேரத்தையும் வரப்போகும் போது கெட்ட நேரத்தையும் தலையில் போட வேண்டும் என்று ஒரு முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் பிள்ளையே. அதை தலையில் போட அவன் செய்து கொண்டிருக்கும் வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவனது எண்ணம் என்ன தெரியுமா? அவனுக்கு வரவதையும் உனக்கே கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை உன் தலையில் போட செய்யும் சதி தங்கமே. சற்று அதில் எந்த வருத்தமும் அவனுக்கு இல்லை. அவன் கவலைப்படுவதும் இல்லை. என்ன, நமக்கு வந்ததை உன்னிடம் அனுப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு செய்கிறான் பிள்ளையே. இப்பொழுதாவது அவன் திருந்துவான் என்று நினைத்தேன் நான். ஆனால் அது அவ்வாறு நடக்காது போல தங்கமே. இதுவும் இல்லை என் பிள்ளை. உன் குடும்பம் இப்பொழுது இருக்கும் நிலையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்படியாவது அதை சரி செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அவர்கள் எல்லாம் கங்கணங்கள் கட்டிக்கொண்டு உன் குடும்பத்தை அழித்தே தீர வேண்டும் என்று முன்னால் உன் வீட்டை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது. அவர்கள் முன்னால் வாழ்ந்து விட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் என் குழந்தை நிற்கிறது அவர்களுக்கு எதிராக. எல்லாம் நான் அறிந்தேன் தங்கமே. நான் அழிந்துவிடக்கூடாது, என் வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது. எப்படியாவது நான் பிழைத்து விட வேண்டும், எப்படியாவது இதிலிருந்து நான் மீண்டு வந்து விட வேண்டும் என்று இருக்கும் என் அன்பு பிள்ளையே.
உன் தலையில் அவன் போட காத்திருக்கும் விஷயம் மிகப்பெரிய விஷயமாகத்தானே இருக்கிறது. இதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் உனக்கு செய்யப்படும் காரியத்தை இப்பொழுது வலுவிழுக்க செய்ய வேண்டும், அதை வலுவிழக்க செய்ய வேண்டும் பிள்ளையே என்று அவன் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கும். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது. இதிலிருந்து நீ தப்பித்து விடலாம் பிள்ளையே. நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு கசப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அதை உணர்ந்து விட்டால் அதிலிருந்து நீ எளிதாக தப்பித்து விடலாம். எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இரு, அப்போது யாராலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் என்பது உறுதிதான் பிள்ளையே. எதை செய்தாலும் கவனமாக செய், எதை எடுத்தாலும் கவனமாக எடு. ஒரு பாதையில் நடக்க வேண்டும் என்றால் கூட நீ கீழ்பார்த்து நட தங்கமே. எதையாவது முதைத்து அந்த சாபத்தையும் அந்த விதத்தையும் அந்த விபரீத காரியத்தையும் உன் தலையில் போட்டுக்கொள்ளாதே, பாதிக்கப்படுவாய் என்பதை கூறத்தான் வந்தேன் பிள்ளையே. மிகவும் நெருக்கமானவர்களை வைத்து உன் கண்ணை குத்த வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கும் உன் எதிரியின் திட்டத்தை உடைத்துவிடத்தான் இன்று உன்னை தேடி உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இந்த குரலாக வந்திருக்கின்றேன். உன் தாய் இதன் மூலமாக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை பட்டதெல்லாம் போதும், இனி வாழ்க்கையில் ஏதேனும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னை தேடி இன்று உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் வரை இனி ஒரு முறை உனக்கு வீழ்ச்சியை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கும் தண்டனையை அவன் அனுபவிப்பானோ தாண்டி அவன் கொடுக்கும் அதிலிருந்து உன்னை தப்பிக்க வைப்பேன். அவன் கொடுத்து விடுவான், நீ அதை பெற்று விடுவாய் என்பதை நான் வேடிக்கை பார்க்கவா நான் இருக்கிறேன்? எதுவும் நடக்காது, நடக்கவும் நான் அனுமதித்து கூட விடமாட்டேன் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை புரிந்து கொள்வாய் என்று நினைக்கின்றேன், என்று முழுமையாக நம்புகின்றேன். என் பிள்ளையே, உன் எதிரியை அழிக்க வேண்டும், அவர்களின் கெட்ட நேரங்களை அழிக்க வேண்டும், அவனின் தலையில் போட வேண்டும். அவன் செய்த தவறுக்கு அவன் தலையில் அனைத்தும் விழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறுதியாக வந்திருக்கின்றேன். அதற்கு நீ செய்ய வேண்டியது உன் அன்னையை மனதார நம்பு தங்கமே. உன் அன்னையை மனதில் நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு வணங்கு தங்கமே. உன் எதிரி அழித்து உன் கையில் நான் நன்மைகளை சேர செய்வேன். உனக்காக அவனை அழித்து உன்னை வேடிக்கை காட்ட வைக்கப் போகின்றேன் அவனுக்கு. என் தங்கமே, நீ எதை எதை நினைத்து கவலைப்பட்டாயோ அதையெல்லாம் உனக்கு தீர்த்து உனக்கு நல்ல வழியை பிறக்க செய்வேன். என் குழந்தையே, உன்னை எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் மீட்டெடுத்து நன்மைகளை பல சேர செய்வேன். என் குழந்தையின் கர்ம பலன் எல்லாம் ஒளிந்து விட்டது. கர்ம காலத்திற்காக தான் இவ்வளவு நாள் உன் கர்மத்தை உன் தாய் கழித்து கொண்டிருந்தேன். எதையெதையோ நினைத்து எதையெதையோ எண்ணி ஏதாவது நடந்து விடுமோ என்று பயத்துடன் இருந்த உனக்கு நல்ல செய்தியை கூறிவிட்டு போகலாம் என்று வந்தேன் குழந்தையே. இனி பயப்படாதே, எதையும் கண்டு நடுங்காதே, எதையும் கண்டு அஞ்சிவிடாதே பிள்ளையே. நன்மைகளை உனக்கு சேர செய்வேன். உனக்கு அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்ல ஒரு உயர்வான இடத்திற்கு உன் தாய் அழைத்து செல்வேன். என்னை முழுமையாக நம்பி எனக்கென நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்த உங்களுக்கு இந்த தாயின் மனதார நன்றி உணர்வான வணக்கங்கள். நீங்கள் நலமாக இருக்க இந்த தாய் ஆசீர்வாதம் செய்கிறேன். என் குழந்தைகள் அனைவரின் நலத்தை விரும்பி
உன் தாய் இருக்கின்றேன். உங்களுக்காக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன் தாய் எதிர்த்து நிற்பேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.